பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திருப்பெயராலே ஆமென். கடவுளுக்குள் அன்பானவர்களே, மகிழ்வான மற்றொரு புதிய வாரத்துக்குள்ளாக நாம் கால் வைக்க கடவுள் நமக்கு அருள் செய்திருக்கிறார். இந்த சிறப்பான இணையதளத்தின் வழிபாட்டிலே இணைகின்ற உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் ஜெபித்து இந்த வழிபாட்டை துவங்குவோம். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். அருளறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த சிறப்பான நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய பேர் அருளினாலும் இரக்கத்தினாலும் மற்றொரு புதிய வாரத்தை காண நீர் கிருபை செய்தீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் இணையதளத்தின் வழியாக இந்த வழிபாட்டிலே நாங்கள் இணைந்து உம்மை ஆவியோடும் உண்மையோடும் வழிபடுவதற்கு அருள் தாரும். இந்த வழிபாட்டையும் எங்களையும் நீரே ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வேண்டுகிறோம். அன்பின் நல்ல கடவுளே, ஆமென். மகிழ்வோம் மகிழ்வோம்
கடவுளை தொழுவோம். நம்முடைய திருச்சபையின் வழிபாட்டின் உள்ள முதலாவது பக்கத்தில் உள்ள 2ஆம் வழிபாட்டு முறைமையை பின்பற்றுவோம். ஜெபம் செய்வோம். கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினால் கடவுளின் அன்பு நமது இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. கடவுளின் ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவு அதிகம்! அவர் நியாய தீர்ப்புகள் புத்திக்கும் எட்டாதவைகள், அவர் வழிகள் ஆராய்ச்சிக்கு எட்டாதவைகள். சகலமும் அவராலும் அவர் மூலமாகவும் அவருக்கென்றும் இருக்கிறது. என்றென்றைக்கும் அவருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். திரியேக கடவுளை நாம் போற்றுவோம். Let us glorify the triune God. சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறவருமானவர் தோத்தரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே நீர் பரிசுத்தர், கடவுளே நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர், சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர், சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். பிரியமானவர்களே, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாகவும் நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு கடவுள் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் மகள் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லன். உம்முடைய கூலிக்காரில் ஒருவராக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி நற்செய்தியில் நம்பிக்கை வைப்போம். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். நாம் இருக்கிற இடங்களிலே முழங்காற்படிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்திலே நாம் நமது பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கை செய்வோம். அனைவரும் இணைந்து முதலாவது பொதுவான பாவ அறிக்கையை இணைந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். ஒரு பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாக குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகி எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். பாவ மன்னிப்பின் உறுதியை நாம் பெற்றுக்கொள்வோம். Let us receive the absolution. சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவிர்த்தியையும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையையும் தேற்றுதலையும் தந்தருளுவாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. இந்த நாளுக்கான திருமறை பாடங்களை நாம் படிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் யாத்திராகமம் 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 துவங்கி 27 முடிய. The first Bible reading is taken from Exodus
chapter 18, verses from 13 to 27. மறுநாள் மோசே ஜனங்களை நியாயம் விசாரிக்க உட்கார்ந்தான். ஜனங்கள் காலமே துவங்கி சாயங்காலம் மட்டும் மோசேக்கு முன்பாக நின்றார்கள். ஜனங்களுக்கு அவன் செய்த யாவையும் மோசேயின் மாமன் கண்டு, நீர் ஜனங்களுக்கு செய்கிற இந்த காரியம் என்ன? நீர் ஒன்றியாய் உட்கார்ந்திருக்கும் ஜனங்கள் எல்லாரும் காலமே துவங்கி சாயங்காலம் மட்டும் உமக்கு முன்பாக நிற்கவும் வேண்டியது என்ன என்றான். அப்பொழுது மோசே தன் மாமனை நோக்கி, தேவனிடத்தில் விசாரிக்கும்படி ஜனங்கள் இடத்தில் வருகிறார்கள். அவர்களுக்கு யாதொரு காரியம் உண்டானால் என்னிடத்தில் வருகிறார்கள். நான் அவர்களுக்குள்ள வழக்கை தீர்த்து தேவ கட்டளைகளையும் அவருடைய பிரமாணங்களையும் தெரிவிக்கிறேன் என்றான். அதற்கு மோசேயின் மாமன், நீ செய்கிற காரியம் நல்லதல்ல. நீரும் உம்மோடு இருக்கிற ஜனங்களும் தொய்ந்து போவீர்கள். இது உமக்கு மிகவும் பாரமான காரியம். நீர் ஒருவராய் அதை செய்ய உம்மாலே கூடாது. இப்பொழுது என் சொல்லை கேளும். உமக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன். தேவனும் உம்மோடு கூட இருப்பார். நீர் தேவ சந்நிதியில் ஜனங்களுக்காக இரும் விசேஷத்தவைகளை தேவனிடத்தில் கொண்டு போய் கட்டளைகளையும் பிரமாணங்களையும் அவர்களுக்கு வெளிப்படுத்தி அவர்கள் நடக்க வேண்டிய வழிகளையும் அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தும். ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மையுள்ளவர்களும் பொருளாசையை வெறுக்கிறவர்களுமான திறமையுள்ள மனிதர்களை தெரிந்து கொண்டு அவர்கள் 1000 பேருக்கு அதிபதிகளாகவும் 100 பேருக்கு அதிபதிகளாகவும் 50 பேருக்கு அதிபதிகளாகவும் 10 பேருக்கு அதிபதிகளாகவும் ஏற்படுத்தும். அவர்கள் எப்பொழுதும் ஜனங்களை நியாயம் விசாரித்து பெரிய காரியங்கள் யாவையும் உம்மிடத்தில் கொண்டு வரட்டும், சிறிய காரியங்கள் யாவையும் தாங்களே தீர்க்கட்டும். இப்படி அவர்கள் உம்மோடி கூட இந்த பாரத்தை சுமந்தால் உமக்கு லகுவாயிருக்கும். இந்த பிரகாரம் நீர் செய்வதும் இப்படி தேவன் உமக்கு கட்டளையிடுவதும் உண்டானால் உம்மாலே தாங்கக்கூடும். இந்த ஜனங்கள் எல்லாரும் தாங்கள் போகும் இடத்துக்கு சுகமாய் போய் சேரலாம் என்றான். மோசே தன் மாமன் சொல் கேட்டு அவன் சொன்னபடியெல்லாம் செய்தான். மோசே இஸ்ரவேலர் எல்லாரிலும் திறமையுள்ள மனிதரை தெரிந்து கொண்டு அவர்களை 1000 பேருக்கு அதிபதிகளாகவும் 100 பேருக்கு அதிபதிகளாகவும் 50 பேருக்கு அதிபதிகளாகவும் 10 பேருக்கு அதிபதிகளாகவும் ஜனங்கள் மேல் தலைவராக்கினான். அவர்கள் எப்பொழுதும் ஜனங்களை நியாயம் விசாரித்தார்கள். வருத்தமான காரியங்களை மாத்திரம் மோசேயிடத்தில் கொண்டு வந்தார்கள். சிறிய காரியங்களை எல்லாம் தாங்களே தீர்த்தார்கள். பின்பு மோசே தன் மாமனை அனுப்பிவிட்டான். அவன் திரும்ப தன் தேசத்துக்கு போய்விட்டான். பாடம் முடிந்தது. The second lesson is taken from 2 Corinthians chapter 8 verses from 1 to 15. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 15 வரை. And now, brothers, we want you to know about the grace that God has given the Macedonian churches. Out of the most severe trial, their overflowing joy and their extreme poverty welled up in rich generosity. For I testify that they gave as much as they were able, and even beyond their ability. Entirely on their own, they urgently pleaded with us for the privilege of sharing in this service to the saints. And they did not do as we expected, but they gave themselves first to the Lord and then to us in keeping with God's will. So we urged Titus, since he had earlier made a beginning, to bring also to completion this act of grace on your part. But just as you excel in everything, in faith, in speech, in knowledge, in complete earnestness, and in your love for us, see that you also excel in this grace of giving. I am not commanding you, but I want to test the sincerity of your love by comparing it with the earnestness of others. For you know the grace of our Lord Jesus Christ, that though he was rich, yet for your sakes he became poor, so that you through his poverty might become rich. And here is my advice about what is best for you in this matter. Last year you were the first not only to give, but also to have the desire to do so. Now finish the work, so that your eager willingness to do it may be matched by your completion of it, according to your means. For if the willingness is there, the gift is acceptable according to what one has, not according to what he does not have. Our desire is not that others might be relieved while you are hard pressed, but that there might be equality. At the present time, your plenty will supply what they need, so that in turn their plenty will supply what you need. Then there will be equality. As it is written, he who gathered much did not have too much, and he who gathered little did not have too little. Here ends the second lesson. Thanks be to thee, O God. முறையாக வாசிக்க வேண்டிய சங்கீதம்
சங்கீதம் 147 1 முதல் 11 முடிய. The responsive reading is taken from Psalm 147 1 to 11. கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது. துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது. கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார், துரத்துண்ட இஸ்ரவேலரை கூட்டி சேர்க்கிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். அவர் நட்சத்திரங்களின் இலக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார். நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலமுள்ளவராய் இருக்கிறார். அவருடைய அறிவு அளவில்லாதது. கர்த்தர் சாந்த குணம் உள்ளவர்களை உயர்த்துகிறார், துன்மார்க்கரை தரை மட்டும் தாழ்த்துகிறார். கர்த்தரை துதியுடன் பாடி கொண்டாடுங்கள், நம்முடைய தேவனை சுரமண்டலத்தால் கீர்த்தனம் பண்ணுங்கள். அவர் வானத்தை மேகங்களால் மூடி பூமிக்கு மழையை ஆயத்தப்படுத்தி மலைகளில் புல்லை முளைப்பிக்கிறார். அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாயிரார், வீரனுடைய கால்களில் பிரியப்படார். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார் என்பதே. ஆமேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். The gospel lesson is taken from Matthew chapter 25 verses beginning from 14 to 30. மத்தேயு அதிகாரம் 25 வசனங்கள் 14 முதல் 30 முடிய. Again it will be like a man going on a journey, who called his servants and entrusted his wealth to them. To one he gave 5 bags of gold, to another 2 bags, and to another 1 bag, each according to his ability. Then he went on his journey. The man who had received 5 bags of gold went at once and put his money to work and gained 5 bags more. So also the one with 2 bags of gold gained 2 more. But the man who had received 1 bag went off, dug a hole in the ground, and hid his master's money. After a long time, the master of those servants returned and settled accounts with them. The man who had received 5 bags of gold brought the other 5. Master, he said, you entrusted me with 5 bags of gold. See, I have gained 5 more. His master replied, well done, good and faithful servant. You have been faithful with a few things. I will put you in charge of many things. Come and share your master's happiness. The man with 2 bags of gold also came. Master, he said, you entrusted me with 2 bags of gold. See, I have gained 2 more. His master replied, well done, good and faithful servant. You have been faithful with a few things. I will put you in charge of many things. Come and share your master's happiness. Then the man who had received 1 bag of gold came. Master, he said, I know that you are a hard man, harvesting where you have not sown, and gathering where you have not scattered seeds. So I was afraid and went out and hid your gold in the ground. See, here is what belongs to you. His master replied, you wicked, lazy servant, so you know that I harvest where I have not sown and gather where I have not scattered seed. Well then, you should have put my money on deposit with the bankers, so that when I returned, I would have received it back with interest. So take the bag of gold from him and give it to the one who has 10 bags. For whoever has will be given more, and they will have an abundance. Whoever does not have, even what they have will be taken from them. And throw that worthless servant outside into the darkness, where there will be weeping and gnashing of teeth. Here ends the gospel lesson. Thanks be to thee, O Christ. ஜெபம் செய்வோம்.
அருளறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இப்பொழுதும் உமது அடியவர்களாக உம்முடைய திருமறை வசனங்களை நாங்கள் தியானிக்கின்ற பொழுது தூய ஆவியானவரின் துணையோடு உம்முடைய வசனங்களை நாங்கள் புரிந்து கொள்ளவும் அதற்கேற்ப எங்கள் வாழ்வை அமைத்துக் கொள்ளவும் எங்களுக்கு அருள் தாரும். எங்கள் கற்பாரை மீட்பெருமாகிய ஆண்டவரே, அடியனின் வாயின் வார்த்தைகளும் இந்த தியானத்தில் இணைகின்ற இறை அடியவர்கள் அனைவருடைய உள்ளத்தின் எண்ணங்களும் உமது சமூகத்தில் எப்பொழுதும் ஏற்புடையதாய் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மீண்டும் இந்த சிறப்பான நாளிலே உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே அன்போடு கூட வாழ்த்துகிறேன். பெந்தேகோஸ்தே திருநாளுக்கு பின் வருகின்ற இந்த 6வது ஞாயிற்றுக்கிழமை உக்கிரானத்துவ ஞாயிறாக அனுசரிக்கப்படுகிறது. We observe the Sunday as the Stewardship Sunday. இந்த நாளிலே நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு உக்கிரானத்துவம் வாழ்வாதாரத்தின் பொறுப்புள்ள மேலாண்மை. Stewardship, Responsible Resource Management என்கின்ற இந்த தலைப்பிலே இந்த நாளிலே நாம் சிந்திக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். ஸ்டூவர்ட், உக்கிரானக்காரர் என்கின்ற இந்த வார்த்தையினுடைய பொருள் என்னவென்றால், a person employed to manage another's property. பிறருடைய சொத்தை நிர்வகிப்பதற்காக நியமிக்கப்படுகின்ற ஒருவர் தான் உக்கிரானக்காரர் என்பதாக இந்த வார்த்தைக்கு பொருள் தரப்படுகிறது. இந்த ஸ்டூவர்ட் என்கின்ற வார்த்தை 17ஆம் நூற்றாண்டிலே தோற்றுவிக்கப்பட்டு பயன்பாட்டிலே இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த சொல்லினுடைய பயன்பாடு காலகட்டங்களிலே எப்படி இருக்கிறது என்பதை ஆய்வு செய்து பார்த்தால் 17வது நூற்றாண்டில் துவங்கின அப்பொழுதிருந்த பயன்பாடும் இப்பொழுது பயன்பாட்டில் இருப்பதும் மிக மிக குறைவாக இருக்கிறது என்பதாக ஒரு புள்ளி விவரம் சொல்லுகின்றது. இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? இந்த சொல்லின் பயன்பாடே குறைவாக இருப்பதினாலே வாழ்வின் பயன்பாடும் இது குறைவுபட்டிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்கிறோம். இன்று பல நேரங்களிலே உக்கிரானத்துவம் என்கின்ற வார்த்தையை நாம் பயன்படுத்துவதே இல்லை. அதனாலே உக்கிரானத்துவத்திலே ஈடுபடுவதற்கும் நாம் மறந்து விடுகிறதை நாம் ஒரு நாளும் மறக்கக்கூடாது, மறந்து விடவும் முடியாது. இந்த ஸ்டூவர்ட் என்கின்ற வார்த்தையை என்னுடைய தனிப்பட்ட வாழ்விலே நான் யோசித்துக் கொண்டிருந்த பொழுது அதிகமாக இந்த வார்த்தையை பயன்படுத்தின, இல்லை என்றால் இந்த வார்த்தையை கேட்ட நாட்கள் என்று பார்த்தால் 2010 முதல் 2014 வரையில நான் மதுரை தமிழ்நாடு இறையியல் கல்லூரியிலே இறையியல் படித்துக் கொண்டிருந்த பொழுது அங்கு உணவு பரிமாறுவதற்கு, அதே போல சிற்றாலயத்தை வழிபாட்டிற்காக ஆயத்தப்படுத்துகின்றவர்களுக்கு அங்கு கொடுக்கப்படுகின்ற பொறுப்பின் பெயர் ஸ்டூவர்ட். பிடி 1வது ஆண்டிலே ஸ்டூவர்ட் என்று அழைக்கப்படுகிறவர் பிடி 4வது ஆண்டிலே சீஃப் ஸ்டூவர்ட் என்று அழைக்கப்படுவார். இது ரெண்டுத்துக்கு ஒன்றும் பெரிய வேறுபாடு இல்லை. சீஃப் ஸ்டூவர்ட் என்று சொன்னால் அது மிகப்பெரிய மரியாதைக்குரிய ஒரு பொருள் அல்ல, மாறாக அவருக்கு பொறுப்பு அதிகம் என்பது அது உணர்த்துகின்றது. ஏதேனும் குறை ஏற்பட்டால் உடனடியாக சீஃப் ஸ்டூவர்ட் தான் அதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்பதை தமிழ்நாடு இறையியல் கல்லூரியிலே நான் நினைவில் கொண்ட நினைவுகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இது எதை உணர்த்துகின்றது? இந்த உலகத்திலே நாம் வைத்திருக்கின்ற அனைத்தும் கடவுளுக்குரியது. இப்போ இந்த உணவாக எடுத்துக்கொள்வோம், இந்த சிற்றாலயமாக எடுத்துக்கொள்வோம். நான் சொன்ன டிடிஎஸ் மதுரையில அங்குள்ள எல்லாமே பிறருக்குரிய பொருள். இது எல்லாருக்கும் கிடைப்பதற்கு நாம் முயற்சி செய்வதுதான் ஒரு ஸ்டூவர்டுடைய பணி. அதை போலவே கடவுள் நமக்கு தந்திருக்கின்ற அனைத்து வளங்களையும் அனைவருக்கும் கிடைப்பதற்கு நாம் பொறுப்புள்ள உக்கிரானக்காரர்களாக இருக்க வேண்டும் என்று கடவுளால் அழைக்கப்படுகிறோம். இந்த நாளிலே இந்த ஸ்டூவர்ட்ஷிப் என்பதை பற்றி 3 சிறிய தலைப்புகளின் கீழாக சிந்திப்பதற்கு கடவுள் நமக்கு அருள் தருவாராக. முதலாவது தலைப்பாக இந்த செய்திக்கு நான் தர விரும்புகின்ற தலைப்பு ஸ்டூவர்ட்ஷிப் இன் ரெஸ்பான்சிபிலிட்டி. பொறுப்பில் உக்கிரானத்துவத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். இதற்கு ஆதாரமாக நாம் முதல் பாடமாக படிக்க கேட்ட யாத்திராகமும் 18வது அதிகாரம் 13 முதல் 27 வசனங்களை நீங்கள் திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். இஸ்ரவேல் மக்களுக்கிடையே பிரச்சனைகள், சிக்கல்கள் ஏற்பட்ட பொழுது அதை சரி செய்வதற்கும் அவர்களுக்கு நியாயம் விசாரிப்பதற்கும் மோசேதான் சிறப்பான நபராக இருந்ததினாலே
ஒட்டுமொத்த மக்களினுடைய அந்த சிக்கல்களையும் நியாயம் தீர்ப்பதற்கு மோசே காலை துவங்கி மாலை வரையிலும் ஒவ்வொரு நாளும் அவர் செயல்பட்டு கொண்டு வந்தார் என்று நம்ம இந்த பகுதியிலே படிக்கிறோம். இதுல குறிப்பாக மோசே ஏன் இந்த பணிக்கு தெரிவு செய்யப்பட்டார் கடவுளால் என்று பார்த்தால், இந்த அதிகாரத்தின் 16வது வசனத்தையும் 19வது வசனத்தை நம்ம படிக்கின்ற பொழுது, யாத்திராகமும் 18, 16, 19, Exodus chapter 18 verse 16 and 19, and I make known or teach the statutes of God and his laws. கடவுளுடைய நியமங்களையும் சட்டங்களையும் மக்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன் என்று மோசேயை பற்றி இங்கு சொல்லப்படுகின்றது. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கின்ற உண்மை என்ன? இறை மக்களுக்கிடையே இருக்கின்ற சிக்கல்களை சரி செய்வதற்கு, இல்லை என்றால் இறை மக்களுக்கு மேலான பொறுப்புகளிலே வருகின்றவர்களுக்கு திருமறை அறிவு என்பது மிக மிக அவசியம் என்பதை இது உறுதிப்படுத்துகிறது. நம்முடைய திருச்சபைகளில் ஆனாலும் பிற இடங்களிலே, குறிப்பாக ஆண்டவருடைய காரியங்களிலே பொறுப்புகளுக்கு வருகின்றவர்கள் முதலாவது திருமறை அறிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் பொறுப்பில் வந்த பிறகாவது அவர்கள் திருமறையிலே தங்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த பகுதி நமக்கு உணர்த்துகின்றது. இருப்பினும் தனி ஒரு மனிதனாக இந்த மிகப்பெரிய பொறுப்பு என்பது மோசேக்கு மிகப்பெரிய வலுவாக இருந்ததை மோசேயினுடைய மாமனார் யெத்ரோ அவர்கள் உணர்ந்ததினாலே 17வது வசனத்திலே அவருக்கு அவர் அறிவுரை தருகிறார். Verse 17 of this chapter, Moses' father-in-law Jethro said to Moses, "What you are doing is not good." மோசேயின் மாமனார் மோசேயை நோக்கி, நீர் செயல்படும் முறை சரி அல்ல என்றார். பாருங்க, மிகப்பெரிய தலைவர் மோசே, ஆனால் நீ செய்வது சரியில்லை என்று சொன்ன உடனே அதை ஏற்றுக்கொள்வதற்கு மோசேக்கு தாழ்மை இருந்தது. யார் இந்த மோசே? எகிப்திலே சிறு வயது முதல் எல்லா திறமைகளிலும் அவர் கற்று தேர்ந்த மாபெரும் ஞானி. ஆனால் தான் செய்கின்ற செயல்பாடுகளிலே குறை உண்டு என்பதை பிறர் சுட்டிக்காட்டுகின்ற பொழுது அதை ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவம் மோசேக்கு இருந்தது. யாத்திராவும் 17வது அதிகாரத்தின் 3வது வசனத்திலே சில நேரங்களிலே தாழ்ந்து போக தேவையில்லை என்பதையும் மோசே அறிந்திருந்தார். கடவுளுடைய அடியவர்களின் வழியாக கொடுக்கப்படுகின்ற தெய்வீக ஆலோசனைகளுக்கு தலை வணங்கவும் மோசே கற்றிருந்தார் என்பதை இந்த பகுதி நமக்கு உணர்த்துகின்றது. அந்த பணி மிகப்பெரிய வலுவாக இருந்தது. மோசே தன்னுக்கு இருந்த சிறப்புகளை, தன்னுடைய திறமைகளை எல்லாம் மிக தேவை அற்ற காரியங்களுக்காக பயன்படுத்துவதை அவர் உணர்ந்து இந்த ஆலோசனையை யெத்ரோ அவர்கள் தருகிறார். இதே ஒரு சூழலை தான் அப்போஸ்தலர் 6வது அதிகாரத்திலும் நாம் படிக்கிறோம். அப்போஸ்தலர்கள் கடவுளுடைய வார்த்தையை போதிப்பதை விட்டு மக்களுக்கு உணவு பரிமாறுகின்ற அந்த விஷயத்திலே ஈடுபடுவது சரி அல்ல என்பதை உணர்ந்து அந்த பணிக்கென்று பொறுப்பாளர்களை நியமிக்கிறதை நாம் அப்போஸ்தலர் 6வது அதிகாரத்திலே படிக்கின்றோம். இதுல மோசே வந்த மக்களுக்கு தந்த மிக முக்கியமான ஒரு செயல் என்ன? அவர்களுக்கு இருக்கிற சிக்கல்களை சரி செய்வது ஒருபுறம் இருந்தாலும் அவர்களுக்கு கடவுளுடைய வார்த்தையை அவர் போதித்தார். கடவுளுடைய வார்த்தையை போதிக்கின்ற பொழுது மக்கள் தங்கள் வாழ்விலே நேர்ந்து கொள்கின்ற சிக்கல்களிலிருந்து தாங்களாகவே வெளிவந்து கொண்டிருக்கிற புரிதல், தெளிவு அவர்களுக்கு ஏற்படும் என்பதனாலே கடவுளுடைய வார்த்தையை அவர்களுக்கு அவர் போதிக்கின்றார். 21வது வசனத்திலே in 21st verse we read, "You should also look for able men among all the people, men who fear God, trustworthy and who hate dishonest gain." மக்கள் அனைவரிலும் திறமையும் இறை அச்சமும் நாணயமும் கொண்டு கையூட்டை வெறுக்கும் பண்பாளரை நீ கண்டுபிடிக்க வேண்டும் என்று அவர் அறிவுரை தருகிறார். பொதுவாக இவ்வளவு பெரிய பொறுப்பு ஒருவருக்கு இருக்கின்ற பொழுது ஒருவராலும் அதை விட்டு விடுவதற்கோ இல்லை என்றால் அதை பிறருக்கு தருவதற்கோ மனம் இருக்காது. ஆனால் பொறுப்பு பகிர்வு என்பது நம்முடைய செயல்களை இன்னும் சிறப்பாக செய்வதற்கு நமக்கு பேர் உதவியாக அமையும் என்பதை
ஒரு நாளும் நாம் மறந்துவிடக்கூடாது. டெலிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் an effective distribution of responsibility and for effective ministering என்பதை நாம் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. அவனமாக எத்துரு அவர்கள் சொல்லுகின்ற பொழுது இந்த பொறுப்பை விருப்பம் போல் எல்லாருக்கும் கொடுத்து விட முடியாது, மாறாக இறை அச்சம் உள்ள மக்களிடத்திலே இது கொடுக்கப்பட வேண்டும். இதேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கும் அறிவுரையாக தருகின்ற பொழுது 2 தீமோத்தேயு 2வது அதிகாரத்தின் 2வது வசனத்திலே இதை அவர் உறுதி செய்கின்றார். தொடர்ந்து 23வது வசனத்தை இந்த அதிகாரத்திலே நாம் படிக்கின்ற பொழுது 23rd verse of Exodus chapter 18, if you do this and God so commands you, then you will be able to endure and all these people will go to their home in peace. கடவுள் கட்டளையிடும் இக்காரியத்தை நீர் செய்தால் உம்மால் பலுவை தாங்க இயலும், இம்மக்கள் அனைவரும் தம் தம் இடத்திற்கு மன அமைதியுடன் செல்வர் என்றார். பாருங்க, இதை செய்வதனாலே, பொறுப்புகளை பிறருக்கு பகிர்ந்து கொடுப்பதினாலே 2 நன்மைகள் கிடைக்கிறது. ஒன்று, மோசே தன்னுடைய செயல்களை, தன்னுடைய வேலைகளை இன்னும் சிறப்பாக செய்வதற்கு இது உதவியாக அமைந்தது ஒன்று. இரண்டாவது, பிற மக்கள் அனைவரும் நலம் பெறுவதற்கும் சமாதானத்தோடு தங்களுடைய இல்லங்களுக்கு செல்வதற்கும் அது அவர்களுக்கும் உதவியாக அமைந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். அதுதான் D.L. மூடி என்கின்ற ஆண்டு ஊழியர் சொல்லுகின்ற போது என்ன சொல்லுகிறார்? It is better to set 100 men to work than to do the work of 100 men. 100 பேர் செய்கின்ற வேலையை ஒருவர் செய்வதை விட அந்த வேலையை 100 பேர் இணைந்து செய்வது மிக மிக சிறப்புக்குரியது என்று அவர் குறிப்பிடுகின்றார். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த பொறுப்பை அவர் பிரித்து ஆலோசனை தருகின்ற பொழுது 1000 பேர்களுக்கும் 100 பேர்களுக்கும் 50 பேர்களுக்கும் 10 பேர்களுக்கும் பொறுப்பாளர்களை நியமிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். மோசேயினுடைய இந்த நிர்வாகத்திலே பலருக்கு பலவிதமான உயர் பொறுப்புகள் தரப்பட்டாலும் கடவுளுடைய பார்வையிலே 10 பேருக்கு பொறுப்பாளர்களாக இருந்தவர்களையும் 1000 பேருக்கு பொறுப்பாளர்களாக இருந்தவர்களையும் கடவுள் ஒரு சேர ஆசீர்வதிக்கிறார் என்பதை இந்த பகுதி நமக்கு உணர்த்துகின்றது. திருச்சபையிலாக இருக்கட்டும், பிற பணிகளாக இருக்கட்டும், எந்த மிகப்பெரிய பொறுப்புகளிலே நாம் வகித்தாலும் இல்ல சிறிய பொறுப்புகளிலே நாம் நம்முடைய பணிகளை நிறைவேற்றினாலும் கடவுள் அனைவரையும் ஒரு சேர ஒன்றாகவே கனப்படுத்துகிறார் என்பதை ஒருபொழுதும் நாம் மறந்துவிடக்கூடாது. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, கடவுள் நமக்கு தருகின்ற பொறுப்புகளை எப்பொழுதும் நாமே பொறுப்பில் இருந்து செயல்பட வேண்டும் என்கின்ற எண்ணம் உள்ளவர்களாக நாம் இருப்போம் என்று சொன்னால் அது கடவுளுக்கு உகந்தது அல்ல என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பிறருக்கும் பொறுப்புகளை நாம் பிரித்து தர வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பை கடவுள் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். எனவே கடவுள் நம்மிடத்திலே கொடுத்திருக்கின்ற பொறுப்புகளிலே உக்கிரானத்துவத்தோடு கூட இருக்கிறோமா என்று யோசித்து பார்க்க கடவுள் நமக்கு அழைப்பு தருகிறார். பிகாஸ் we are called to be stewards in our responsibilities. நம்முடைய பொறுப்புகளிலே உக்கிரானத்துவத்தை காத்துக்கொள்ள கடவுள் நம்மை எதிர்பார்க்கிறார். இரண்டாவதாக, stewardship in resources. முதலாவது stewardship in responsibilities, இரண்டாவது stewardship in resources. பொருளில் உக்கிரானத்துவம். இதற்கு ஆதாரமாக நாம் இரண்டாவது பாடமாக படிக்க கேட்ட 2 கொரிந்தியர் 8வது அதிகாரத்தின் முதல் 15 வசனங்களை நீங்கள் திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். மாசிதோனியாவில் இருக்கின்ற திருச்சபையின் விசுவாசிகள் எப்படி உதாரத்துவமாக கொடுத்தார்கள் என்பதை மேற்கோள் காட்டுவதை இந்த பகுதியிலே நாம் படிக்கிறோம். மாசிதோனியா என்பது கிரீஸ் நாட்டினுடைய வடபகுதியில் இருந்த பகுதியாக சொல்லப்படுகின்றது. பிலிப்பு, தெசலோனிகா மற்றும் பெராயா போன்ற திருச்சபைகள் எல்லாம் இந்த பகுதியிலே இருந்ததாக சொல்லப்படுகின்றது. சரி, பவுல் ஏன் இந்த காணிக்கைகளை அவர்களிடத்தில் பெறுவதற்காக முயற்சி செய்தார் என்று பார்த்தால், எருசலேமில் இருக்கின்ற கிறிஸ்தவர்களிலே மிக மிக மோசமான வறுமையில் இருக்கின்றவர்களுக்கு உதவி செய்வதற்காக இந்த பணத்தை அவர் மக்களிடத்திலே பெற்றுக்கொண்டார் என்பதை இந்த பகுதி நமக்கு உணர்த்துகின்றார். அவர் எழுதும்போது என்ன சொல்லுகின்றார்? மாசிதோனியாவில் இருந்த இறை அடியவர்கள் மிக மிக மோசமான வறுமையில் இருந்தும் மிக உதாரத்துவமாக கொடுத்தார்கள் என்பதாக பதிவிடுகிறார். மாசிதோனிய மக்கள், குறிப்பாக கிறிஸ்தவர்கள், மிக மோசமான வறுமையில் இருந்தார்கள் என்பதை
அக்காலகட்ட வரலாறும் நமக்கு உறுதி செய்கின்றது. குறிப்பாக ரோமர்களுடைய ஆட்சிக்குள்ளாக இவர்கள் உட்பட்ட பொழுது அவருடைய வளங்கள் எல்லாம் சுரண்டப்பட்டதாகவும் வரலாற்று குறிப்புகள் சொல்லுகின்றன. ஆனால் இப்படிப்பட்ட வறுமையிலிருந்தும் அவர்கள் எப்படி கொடுத்தார்கள் என்பதை பவுலடிகளாரே இந்த கடிதத்திலே உறுதி செய்து பதிவிடுவதை நாம் பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 3வது வசனத்திலே 2 Corinthians chapter 8 verse 3, for as I can testify, they voluntarily gave according to their means and even beyond their means. அவர்கள் தங்களால் இயன்ற அளவுக்கு தாங்களாகவே கொடுத்தார்கள், ஏன் அளவுக்கு மீறியே கொடுத்தார்கள், இதற்கு நானே சாட்சி என்று சொல்லுகிறார். பாருங்க, 2 விதத்துல மாசிதோனிய விசுவாசிகள் கொடுத்தார்கள். ஒன்று, அவங்களுடைய இயல்புக்கு ஏற்ப கொடுத்தார்கள், அது மிகப்பெரிய பணமாக இருந்திருக்க வாய்ப்பில்லை. இன்னொன்று, அவர்கள் தங்களால் இயன்றதற்கும் மிஞ்சி கொடுத்தார்கள் என்றும் இந்த பகுதி நமக்கு சுட்டி காட்டுகின்றது. இதை போன்ற ஒரு ஈகையை தான் ஆண்டவர் இயேசுவின் வாழ்ந்த காலத்திலே லூக்கா 21வது அதிகாரத்திலே ஒரு ஏழை விதவையும் காணிக்கை தந்ததை அங்கு நாம் படிக்கின்றோம். தன்னிடத்தில் இருந்த 2 காசை அவர்கள் ஆண்டவருக்கென்று ஆண்டவருடைய ஆலயத்திலே கொடுத்தார்கள். அவர்களும் ஆண்டவரால் பாராட்டப்படுகின்ற பொழுது என்ன சொன்னார்? இவர் எல்லாரை விட மிக அதிகமாக கொடுத்தார். இருந்தது 2 காசு தான். ஒருவேளை அதிலே 1 காசை தனக்காக வைத்துக் கொண்டு இன்னொரு காசை அவர்கள் கொடுத்திருக்கலாம். ஆனால் ஒன்று, அவர்களால் இயன்றதை செய்தார்கள். 2 காசு என்பது மிகப்பெரிய காசு அல்ல, தான் இயன்றதற்கும் மேலாக செய்தார்கள் என்றும் அங்கு குறிப்பிடப்படுவதற்கு நோக்கம் என்ன? தன் வாழ்வுக்கென்று வைத்திருந்த அனைத்தையும் அந்த பெண்மணி கடவுளுடைய ஆலயத்திலே போட்டார் என்பதை உறுதி செய்கிறது. இதை போலவேதான் மாசிதோனிய திருச்சபையின் விசுவாசிகளும் செய்தார்கள் என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் உறுதி செய்கின்றார். அதனால்தான் கடவுளுடைய அடியவர் என்ன சொல்கின்றார்? that poor widow's mite was beyond the rich man's magnificence because it came out of a richer mind என்று சொல்லுகிறார். பணத்தை பார்க்கின்ற பொழுது மிக குறைவான பணமாக இருந்தாலும் மனம் மிக பெரிதாக இருந்ததினாலே செல்வந்தர்களை விட அதிகமாக இந்த பெண்மணி கடவுளுக்கு என்று கொடுத்தார்கள் என்பதை ஒரு இறை அடியவர் உறுதி செய்கின்றார். தொடர்ந்து இந்த அதிகாரத்தின் 4வது வசனத்தை படிக்கின்ற பொழுது 2 Corinthians chapter 8 verse 4 we read, they were begging us earnestly for the privilege of sharing in this ministry to the saints. இறை மக்களுக்கு செய்யும் அறப்பணியில் பங்கு பெறும் பேறு தங்களுக்கு அளிக்கப்பட வேண்டும் என மிகவும் எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். பாருங்க, பவுலடிகளார் அவர்களிடத்திலே சென்று பணம் தாருங்கள் என்று கேட்கவோ கெஞ்சவோ இல்லை. மாறாக அவர்கள் பவுலிடத்திலே கெஞ்சுகிறார்கள். ஐயா, இறை அடியவர்களுக்கு பயன்படுத்துவதற்காக இந்த பணத்தை கொடுப்பதற்கு இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்கள் கெஞ்சி இந்த பணத்தை கொடுத்ததாக இங்கு பவுல் பதிவிடுகிறார். Because they considered this giving as a gift and as a privilege. கடவுளுக்கு கொடுப்பது என்பது ஒரு மிகப்பெரிய பேராக, மிகப்பெரிய ஸ்லாக்கியமாக மாசிதோனிய திருச்சபையினர் கருதினர். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, the example of the Macedonians is the practical proof that the most genuine liberality is frequently displayed by those who have least to give. எப்பொழுதுமே தங்களிடத்தில் இல்லாதவர்கள்தான் மிக தாராளமாக கொடுக்கின்ற மனது உள்ளவர்கள் என்பதற்கு மாசிதோனிய திருச்சபையினர் மிகப்பெரிய உதாரணமாக இருக்கிறார்கள். அதனால்தான் ஒரு ஆண்டவர் அடியவர் என்ன சொல்லுகின்றார்? Christian giving is estimated in terms not of quantity but of sacrifice. கிறிஸ்துவ ஈகை என்பது எவ்வளவு கொடுக்கிறோம் என்கின்ற அளவை வைத்து தீர்மானிக்கப்படுவதல்ல, மாறாக அவர்கள் செய்கின்ற மாபெரும் தியாகத்தை வைத்தே அது தீர்மானிக்கப்படுகிறது என்பதாக சொல்லப்படுகிறது. ஏன் மாசிதோனிய திருச்சபையினர் கொடுத்தது மிகப்பெரிய ஈகையாக கருதப்பட்டது? Because they first gave themselves to the Lord and then to us by the will of God என்று பவுலடிகளார் குறிப்பிடுகிறார். முதலாவது அவர்கள் ஆண்டவருக்கு தங்களையே தந்தார்கள், பின்புதான் அவர்களுக்குரியதை தருவதற்கு அவர்கள் முயற்சி செய்தார்கள். It is more important
that we give ourselves to the Lord. நம்மை கடவுளுக்கு தருவதுதான் அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் எப்பொழுது உணர்ந்து கொள்ள வேண்டும். அதை நாம் செய்கின்ற பொழுது பிறகு தருவது என்பது தானாக இயல்பாக ஏற்படுகின்ற ஒன்று என்பதை நாம் ஒருபொழுதும் மறந்துவிடக் கூடாது. When we become gods, whatever we have is also become gods. எப்பொழுது நம்மை நாம் கடவுளுக்கு முழுவதுமாக தருகின்றோமோ பின்பு நமக்குள்ள அனைத்தும் கடவுளுக்குரியது என்பதை ஒருபொழுதும் நாம் மறந்துவிடக் கூடாது. அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தொடர்ந்து இதை எழுதுகின்ற பொழுது என்ன சொல்லுகின்றார்? 7வது வசனத்திலே 2 Corinthians chapter 8 verse 7, now as you excel in everything, in faith, in speech, in knowledge, in utmost eagerness, so we want you to excel also in this generous undertaking. 7வது வசனத்திலே அவர் சொல்லுகின்ற பொழுது என்ன சொல்லுகின்றார்? நம்பிக்கை, நாவன்மை, அறிவு, பேரார்வம் ஆகிய அனைத்தையும் மிகுதியாய் கொண்டிருக்கிறீர்கள். அதுபோலவே இந்த அறப்பணியிலும் நீங்கள் முழுமையாய் ஈடுபட வேண்டும் என்று சொல்லுகின்றார். அன்பார்ந்தவர்களே, இந்த அறப்பணி என்று இங்கு குறிப்பிடப்படுவது கிரேக்கத்திலே கேரிஸ் என்கின்ற வார்த்தை பயன்படுத்தப்படுவதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கேரிஸ் என்கின்ற வார்த்தையினுடைய பொருள் என்னவென்றால் அருள், ஈகை என்பதை நாம் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. இந்த அதிகாரத்தில் தொடர்ந்து நாம் படிக்கின்ற பொழுது கிட்டத்தட்ட 4வது முறையாக கடவுளுக்கென்று கொடுப்பது என்பது அருள் சார்ந்தது, அது ஒரு கிருபை, அது ஒரு அருள் என்பதை பவுலடிகளார் உறுதி செய்வதை நாம் இங்கு பார்க்க முடிகிறது. எப்படி கொடுக்கணுமா? கடவுள் எப்படி தன்னை இயல்பாக மக்களுக்காக தந்தாரோ அதே போல நாமும் தன்னார்வமாய் தாராளமாய் மீண்டும் நமக்கு கிடைக்கும் என்கின்ற எதிர்பார்ப்பு இல்லாமல் கொடுக்க வேண்டும் என்பதை அவர் இங்கு உறுதி செய்கின்றார். ஆண்டவரே, கடவுளும் கூட, ஆண்டவர் இயேசுவும் கூட எதுவும் தனக்கு மீண்டும் கிடைக்கும் என்பதற்காக தராமல் மாறாக தனக்குண்டான அனைத்தையும் மனுகுல மீட்புக்காக தந்தார். ஏனென்றால் நாம் கடவுள் நமக்கு தருவதிலிருந்து திரும்பி தருவதனாலே கடவுளுக்கு எல்லாவற்றையும் தந்து தீர்த்துவிட முடியும் என்பதை ஒரு நாளும் நாம் நினைக்க முடியாது. ஏனென்றால் கடவுள் தருகின்ற அனைத்தையும் நம்மால் மீண்டும் திரும்பி தருவதற்கு இயலாதவர்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவர் நமக்கு தருகின்றவற்றுக்காக மீண்டும் நாம் அவருக்கு சேவை செய்யவும் அவர் மேல் அன்பு செலுத்தவும் மாத்திரமே முடியுமே தவிர கடவுள் நமக்கு தருகின்ற ஆசீர்வாதங்களுக்கு எல்லாம் இணையாக மீண்டும் அவருக்கு எதையும் நாம் தந்து ஈடு செலுத்திவிட முடியாது. கடவுள் நமக்கு தருகின்ற வளங்களை இப்படிப்பட்ட பொறுப்போடு கூட கையாளுவதற்கு நம்முடைய மனம் இடம் தருகின்றதா? 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 14வது வசனத்தில் நாம் படிக்கின்ற பொழுது 2 Corinthians chapter 8 verse 14, your present abundance and their need, so that their abundance may be for your need, in order that there may be a fair balance. இப்பொழுது உங்களிடம் மிகுதியாய் இருக்கிறது, அவர்களுடைய குறையை நீக்குங்கள். அவ்வாறே அவர்களிடம் மிகுதியாய் இருக்கும் பொழுது உங்கள் குறையை நீக்குவார்கள். இவ்வாறு உங்களுக்கிடையே சமநிலை ஏற்படும் என்று சொல்கிறார். ஃபேர் பேலன்ஸ் என்கின்ற இந்த வார்த்தை இன்னொரு மொழிபெயர்ப்பில் ஈக்விட்டி என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது. அதனால்தான் கால்வின் என்கின்ற இடையடி அவர் என்ன சொல்லுகிறார்? there must be an equality that nobody starves and nobody hoards their abundance at another's expense. ஒரு சிலர் குறைவுபட்டு அந்த குறைவை பயன்படுத்தி மிகப்பெரிய செல்வங்களை ஈட்டுவது என்பது சமநிலைக்கு ஒவ்வாது என்பதை அவர் உறுதி செய்கின்றார். இதுதான் ஆண்டவர் இயேசுவும் செய்தார் என்று பவுலடிகளார் சொல்லுகின்றார். 8வது அதிகாரத்து 9வது வசனத்திலே 2 Corinthians 8 verse 9, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருஞ்செயலை அறிந்திருக்கிறீர்களே. அவர் செல்வராயிருந்தும் உங்களுக்காக ஏழையானார். அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு இவ்வாறு செய்தார். For you know the generous act of our Lord Jesus Christ, that though he was rich, yet for your sakes he became poor, so that by his poverty you might become rich. இதை சொல்லிவிட்டு அடுத்த வசனத்திலேயே அவர் என்ன குறிப்பிடுகிறார்? பழைய ஏற்பாட்டிலே எப்படி மன்னா மக்களுக்கு செயல்பட்டதோ அதை பவுலடிகளார் இங்கு மேற்கோள் காட்டுகிறார். 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 15வது வசனம், 2 Corinthians
chapter 8 verse 15 we read, as it is written, the one who had much did not have too much, and the one who had little did not have too little. மிகுதியாக சேகரித்தவருக்கு எதுவும் மிஞ்சவில்லை, குறைவாக சேகரித்தவருக்கும் எதுவும் குறைவுபடவும் இல்லை என்று மறைநூலில் எழுதியுள்ளது அன்றோ என்று எழுதுகின்றார். இப்படிப்பட்ட சமநிலைதான் நம்முடைய சமூகத்திலும் ஏற்பட வேண்டும் என்பது கடவுளுடைய எதிர்பார்ப்பு. ஒருவேளை இது மிக உயர்ந்த மதிப்பளவாக இருக்கலாம், ஆனால் இந்த நிலை சமூகத்தில் எட்டப்படுவதற்கு நாம் செயல்பட வேண்டும் என்று கடவுள் எதிர்பார்க்கிறார். கடவுள் நமக்கு தந்திருக்கின்ற வளங்களை எல்லாம் எந்த மனநிலையோடு நாம் அணுகுகிறோம்? கடவுள் நமக்கு தந்திருக்கின்ற ஆசீர்வாதங்கள் எல்லாம் இது எனக்கு மாத்திரம் கடவுள் தந்தது என்கின்ற எண்ணம் நமக்கு இருக்கிறதா? இல்லையென்றால் இதை பயன்படுத்தி தேவையுள்ளவர்களுக்கு, இல்லாதவர்களுக்கு இது பகிரப்பட வேண்டும் என்கின்ற பொறுப்புணர்வு, உக்ரானத்துவம் நம்ம இருக்கிறதா என்று யோசித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். Because God expects us that we need to be stewards even in our resources. நம்முடைய பொருள்களிலும் நாம் உக்ரானக்காரர்களாக இருக்க வேண்டும் என்று கடவுள் எதிர்பார்க்கிறார். 2 காரியங்களை செஞ்சிட்டோம். stewardship in responsibility, பொறுப்புகளிலே உக்ரானத்துவம். 2வது stewardship in resources, பொருள்களிலே உக்ரானத்துவம். 3வதாக நிறைவாக stewardship in readiness, பொழுதில் உக்ரானத்துவம் நமக்கு அவசியம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதற்கு ஆதாரமாக நற்செய்தி பாடமாக படிக்க கேட்ட மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 25வது அதிகாரம் 14 முதல் 30 வசனங்களை நீங்கள் திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். இங்கு ஒரு மனிதர் வெகு தொலைவு பயணப்படுகின்ற பொழுது தனக்குண்டான பொருட்களை எல்லாம் தனக்கு கீழே இருக்கின்ற அடிமைகளுக்கும் பணியாளர்களுக்கும் அவர் பிரித்து தருவதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை இது நமக்கு வியப்பாக இருக்கிறது, ஏன்னா நம்ம எங்கேயாவது ஊருக்கு போகும்போது இப்படி செய்வதில்லை. ஆனால் திருமறை காலகட்டங்களிலே இப்படி பொறுப்புள்ள பணியாளர்களிடத்திலே தன்னுடைய பொருள்களை பகிர்ந்து கொடுப்பதுதான் ஞானமான செயலாக கருதப்பட்டது. எனவே என்ன செய்கிறார்? 3 பொறுப்புள்ளவர்கள் என்று எண்ணிதான் 3 பணியாளர்களை அழைத்து ஒருவரிடத்திலே 5 தாலந்தை, ஒருவரிடத்திலே 2 தாலந்தை, இன்னொருவரிடத்திலே 1 தாலந்தை அந்த மனிதர் தந்து செல்வதை நம்ம பார்க்கிறோம். பல நேரங்களிலே இந்த பகுதியை நாம் படிக்கின்ற பொழுது தாலந்து, டேலண்ட் என்பதை நமக்கு இருக்கின்ற திறமைகள் என்று நாம் புரிந்து கொள்கிறோம். ஆனால் உண்மையிலே திருமறையிலே எழுதப்பட்டது இந்த பொருளோடு எழுதப்படவில்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் கிரேக்கத்திலே தாலந்து என்கின்ற இந்த வார்த்தை டாலண்டன் என்று அழைக்கப்படுகின்றது. இதனுடைய பொருள் என்னவென்றால் சம் ஆஃப் மணி, மிக அதிகமான பொருட்களினுடைய குவியம் என்பதுதான் இந்த தாலந்து என்கின்ற வார்த்தையினுடைய பொருள். குறிப்பாக ஒரு தாலந்து என்பது 600 தினாரியம் என்பதாக சொல்லப்படுகிறது. இந்த 600 தினாரியத்தை ஒரு சாதாரண தினக்கூலியாக செயல்படுகின்ற ஒருவர் சம்பாதிக்க வேண்டும் என்று சொன்னால் தினமும் அவர் வேலை செய்து 20 ஆண்டுகள் அவர் வேலை செய்தால்தான் இந்த 6000 தினாரியத்தை அவர் பெற முடியும். அதுதான் ஒரு தாலந்து. எனவே ஒரு தாலந்தை பெற்றவர் என்பது மிக சிறிய பணம் அல்ல, அது மிகப்பெரிய பணம் என்பதை நம்ம இதன் வழியாக உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஒருவேளை 3 நபர்களுக்கும் வெவ்வேறு அளவிலே பணங்கள் கொடுக்கப்பட்டாலும் அனைவருக்கும் சமமாக கொடுக்கப்பட்ட ஒன்று என்ன? காலம், டைம். இருந்தால் இந்த எஜமானன் அவரிடத்திலே கொடுத்து புறப்பட்ட நேரம் முதற்கொண்டு மீண்டும் அவர் திரும்பி வந்த அந்த இடைப்பட்ட காலம் இந்த 3 நபர்களுக்கும் ஒன்றாகவே இருந்தது என்பதை திருமறை நமக்கு உணர்த்துகின்றது. ஆனால் இந்த 2 பணியாளர்கள் என்ன செய்தார்கள்? தங்களுக்கு எஜமானன் கொடுத்த அந்த பணத்தை பெற்ற மாத்திரத்திலே உடனடியாக அவர்கள் பணி செய்ய துவங்கி விடாமுயற்சியோடு பணி செய்து மீண்டும் தன்னுடைய எஜமானன் தன்னை சந்திக்கின்ற பொழுது அவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற மனநிலையோடு செயல்பட்டார்கள். காலம் நிறைவேறினது. 18வது வசனத்தை நம்ம என்ன படிக்கிறோம்? Matthew chapter 25 verse 18. But the one who had received the 1 talent went off and dug a hole in the ground and hid his master's money. ஒரு தாலந்து பெற்றவரோ போய் நிலத்தை தோண்டி தம் தலைவரின் பணத்தை புதைத்து வைத்தார்.
ஏன் புதைத்து வைத்தார்? அதை வைத்து எதையும் செய்வதற்கு மனமற்றவராக அந்த பணத்தை முழுவதுமாக அவர் மண்ணிலே புதைத்து வைத்தார். இந்த வசனத்திற்கு இறை அடியவர் ஒருவர் என்ன விளக்கம் தருகிறார்? Why did this person hid a hole and hid this money? Because he was earthly minded என்று குறிப்பிடுகிறார். இப்படி ஒரு விளக்கம் தருகிறார். அவர் இந்த உலகம் சார்ந்தவராகவே இருந்ததினாலே அந்த பணத்தை மண்ணிலே புதைத்து வைத்தார் என்று குறிப்பிடுகிறார். 19வது வசனத்திலே, after a long time the master of those slaves came and settled accounts with them. நெடுங்காலத்திற்கு பின் அந்த பணியாளர்களின் தலைவன் வந்து அவர்களிடம் கணக்கு கேட்டார். ஒருவேளை நான் நினைக்கிறேன், கால தாமதமாக ஆக இந்த ஒரு தாலந்து வாங்கினவர் என்ன நினைத்திருப்பார்? எப்படியும் நம்முடைய எஜமானன் திரும்பி வரப்போவதில்லை, இந்த பணத்திற்கான பொறுப்பை நம்ம ஏன் கொடுக்கிறோம், வந்தது போல திருப்பி கொடுத்து விடலாம் என்று எண்ணினாரோ என்னவோ நமக்கு தெரியவில்லை. வந்தவுடனே மற்ற 2 பணியாளர்கள் 5 தாலந்தை பெற்றவர் மீண்டும் 5 தாலந்தை சேர்த்து கொடுக்கிறார். 2 தாலந்தை பெற்றவர் மீண்டும் 2 தாலந்தை சேர்த்து கொடுக்கிறார். இந்த 2 நபர்களும் அந்த எஜமானிடத்திலிருந்து முதலாவது பாராட்டு பெறுகிறார்கள், இரண்டாவது எதிர்காலத்திற்குரிய உறுதியை அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். ஆனா இந்த ஒரு தாலந்து வாங்கினவர் திரும்பி வந்து என்ன சொல்கிறார் பாருங்க, நீர் கடினமான இருதயம் உள்ளவர் என்று அறிந்து நீர் விதைக்காத இடத்திலே அறுக்கிறவர் என்கின்ற கடினமுள்ள உள்ளவர் என்பதை அறிந்து உமது பணத்தை நான் புதைத்து வைத்தேன், இதோ உம்முடைய பணம் என்று கொடுக்கிறார். ஒருவேளை இதை நாம் கணக்கிட்டு பார்ப்போம் என்று சொன்னால், எஜமானன் கொடுத்து சென்ற பொழுது 5, 2, 1 மொத்தம் 8 தாலந்து கொடுக்கிறார். திரும்பி பெறுகின்ற பொழுது 5 10 ஆகிறது, 2 4 ஆகிறது, 1 அப்படியே கொடுக்கப்படுது. அப்ப 15 ஆகிறது. மொத்தம் 8 தாலந்து 15 ஆவது என்பது மிக சிறப்பானது தானே, அது அந்த எஜமானனுக்கு சிறப்புக்குரியது தானே. இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற பொழுது இந்த தனிப்பட்ட நபர் செய்தது ஒரு குறையாக எண்ணப்படவில்லை. ஆனால் தனிப்பட்ட நபர்களாக நாம் பெறுகின்ற அனைத்திற்கும் தனிப்பட்ட நபர்களாகவே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்பதை ஒரு நாளும் நாம் மறந்துவிடக் கூடாது. அதான் ஸ்பர்ஜன் என்கின்ற ஆண்டவர் அடியவர் என்ன சொல்லுகின்றார்? Remember my brethren that in the day of judgment thy account must be personal. God will not ask you what your church did, he will ask you what you did yourself. கடவுளுடைய நியாய தீர்ப்பின் பொழுது கடவுள் நம்மை அழைக்கின்ற பொழுது உன்னுடைய திருச்சபை என்ன செய்தது என்று கேட்க மாட்டார், மாறாக தனிப்பட்ட விதத்தில் நீ என்ன செய்தாய் என்று தனிப்பட்ட விதத்தில் கேட்பார். எனவே தனிப்பட்ட விதத்தில் நம்முடைய பொறுப்புகளை நாம் நிறைவு ஏற்ற வேண்டிய கடமை நமக்கு உண்டு. இதை நம்முடைய ஆலயத்துக்கே ஒப்பிட்டு பார்ப்போம் என்று சொன்னால், இந்த கொரோனா காலகட்டங்களிலே தேவை உள்ளவர்களுக்கு கொடுக்கின்ற தேவை ஏற்பட்ட பொழுது அது ஆலய விசுவாசிகளிடத்திலே கேட்கப்பட்ட பொழுது உங்களில் பல பேர் கொடுத்தோம், அது பலருக்கு பகிர்ந்து கொடுக்கப்பட்டது, நோக்கம் நிறைவேறிவிட்டது. ஆனால் இதில் ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற பொழுது தூய லூக்கா ஆலயம் சிறப்பாக பணியாற்றினார்கள் என்பது ஒருபுறம் இருந்தாலும், இதிலே பங்கு பெறாதவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? தனிப்பட்ட நபர்களாக இதிலே பங்கு பெறாதவர்கள் கடவுள் கேட்கின்ற பொழுது கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்கின்ற உணர்வு நமக்கு இருக்க வேண்டும் என்பதுதான் ஸ்பர்ஜன் இங்கு சொல்லுகின்ற அந்த கருத்திலே நாம் உணர்ந்து கொள்கின்ற மாபெரும் உண்மை. இந்த மத்தேயு 25வது அதிகாரத்திலே தொடர்ந்து பிற பகுதியிலே நம்ம படிக்கின்ற பொழுது நம்ம உணர்ந்து கொள்கின்ற மாபெரும் உண்மை என்ன ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால், our readiness for Jesus' return is determined by our stewardship of the resources that he has given us. நமக்கு கடவுள் தந்திருக்கின்ற வளங்களை எப்படி உக்கரானத்துவத்தோடு நாம் பயன்படுத்தி ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருக்கிறோம், ஆயத்த நிலையில் இருக்கிறோம் என்பதுதான் இந்த ஒட்டுமொத்த அதிகாரத்தினுடைய மைய பொருள். பல நேரங்களிலே ஆண்டவருடைய 2ஆம் வருகைக்கு ஆயத்தப்படுவது என்பது ஒட்டுமொத்தமாக வெறும் ஆன்மீகம் சார்ந்தது என்பதை நம்ம நினைத்துக் கொள்கிறோம். அதுக்காக ஜெபிக்கணும், அதற்காக நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்கின்ற ஆன்மீக ரீதியாகவே அதை நினைத்துக் கொள்கிறோம். ஆனால் அப்படி அல்ல. கடவுளுடைய வருகைக்காக ஆயத்தப்படுவது என்பது கடவுள் நம்மை செய்ய சொன்ன காரியங்களிலும் ஈடுபடுவதையும் அது உட்புகுத்தி உள்ளது என்பதை ஒருபொழுதும் நாம் மறந்துவிடக்கூடாது. அன்பார்ந்தவர்களே, கடவுள் நமக்கு தந்திருக்கின்ற வளங்களை
எப்படி நாம் பயன்படுத்துகிறோம்? அது அறிவாக இருக்கலாம், கடவுள் நமக்கு தந்திருக்கின்ற செல்வங்களாக இருக்கலாம், கடவுள் நமக்கு தந்திருக்கின்ற திறமைகளாக இருக்கலாம், கடவுள் நமக்கு தந்திருக்கின்ற காலங்களாக இருக்கலாம். இவைகளெல்லாம் எந்த பொறுப்புணர்வோடு நாம் கையாளுகிறோம் என்பதை நாம் இப்பொழுதும் யோசித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். பல நேரங்களிலே நாம் செய்த பாவங்களை விட செய்யாமல் விட்டு விடுகின்ற பொறுப்புகளும் மிகப்பெரிய பாவங்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பிகாஸ் our sins of omission may be more dangerous than our sins of commission. இதை நம்ம பொறுப்போடு கூட செய்வோம் என்று சொன்னால் கடவுளத்திலிருந்து மிகப்பெரிய கனத்தை நாம் ஒரு நாள் பெற்றுக்கொள்வோம். அதுதான் இந்த 2 ஊழியர்களும் பெற்றுக்கொண்டார்கள். 21வது வசனத்தில் நாம் படிக்கின்ற பொழுது Matthew 25:21, his master said to the servants, well done, good and trustworthy slave. அவருடைய தலைவர் அந்த வேலையாளர்களிடம், நன்று, நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே, உண்மையும் உத்தமமுள்ள ஊழியக்காரரே என்று கடவுள் அழைக்கின்ற அந்த பெரும் பேற்றை பெறுவதற்கு நாம் தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்பதுதான் நம் வாழ்விலே நாம் பெற்றுக்கொள்கின்ற மிகப்பெரிய அருட்கொடை. கடைசியாக டேவிட் லிவிங்ஸ்டன் அவர்கள் சொன்ன ஒரு கூற்றோடு இந்த செய்தியை நிறைவு செய்ய விரும்புகிறேன். அவர் என்ன சொன்னார்? என்னிடம் உள்ள எதற்கும் நான் எப்பொழுதும் மதிப்பளிப்பதில்லை. இறையரசின் முன்னேற்றத்திற்காக அவைகளை இழக்கும் சூழல் நேர்ந்தால் மகிழ்வுடன் அவைகளை இழக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். I place no value on anything I have or may possess except in relation to the kingdom of God. If anything will advance the interest of the kingdom of God, it shall be given away என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட மனநிலை, கடவுள் நமக்கு தந்திருக்கின்ற அனைத்து வளங்களையும் கடவுள் கேட்கின்ற பொழுது இழக்க துணிகின்ற மனம் உள்ளவராக நாம் இருக்கின்றோமா என்று கடவுள் நம்மை யோசிக்க அழைக்கிறார். அப்படி நாம் செய்வோம் என்று சொன்னால் நாம் உண்மையுள்ள உக்ரானக்காரர்களாக இருப்போம் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இந்த உக்ரானத்துவத்தை பற்றி சிந்தித்த நாம் 3 காரியங்களை சிந்தித்தோம். நம்முடைய பொறுப்புகளிலே உக்ரானத்துவம், நம்முடைய பொருள்களிலே உக்ரானத்துவம், கடவுள் நமக்கு தந்திருக்கின்ற பொழுதுகளிலே காலங்களிலே உக்ரானத்துவத்தோடு இருக்க நாம் அழைக்கப்படும். We are called to be stewards in responsibilities, stewards in resources, and finally stewards in readiness. இதை செய்வதற்கு கடவுள் நமக்கு அருள் தரும்படியாக நம்மை கடவுளத்தை தாழ்த்தி ஜெபித்து இந்த தியானத்தை நிறைவு செய்வோம். ஜெபம் செய்வோம். அருள் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்விலே தந்திருக்கின்ற அனைத்தும் உம்முடையது என்பதை எப்பொழுதும் உணர்ந்து கொள்ள எங்களுக்கு அருள் தாரும். நாங்கள் எங்களுடைய வழிபாடுகளை சொல்லுகின்றதை போல வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள், உமது கரத்திலே வாங்கி உமக்கே கொடுக்கிறோம். ஆண்டவரே, உக்ரானத்துவத்தோடு வாழ அழைக்கப்படுகின்ற நாங்கள் எப்பொழுதும் நீர் எங்களுக்கு தருகின்ற பொறுப்புகளிலே உக்ரானத்துவத்தோடு இருக்கிற, நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற பொருள்களிலே செல்வங்களிலே உக்ரானத்துவத்தோடு கூட இருக்க, நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற பொழுதுகளிலே காலங்களிலே எப்பொழுது நாங்கள் உக்ரானத்துவத்தோடு செயல்பட, உடைய திருப்பெயரின் மாட்சிக்காக, இறை அரசுக்காக, பிறருடைய தேவைக்காக எப்பொழுதெல்லாம் இவைகளை இழக்க நீர் எங்களுக்கு அழைக்கின்றோ அப்பொழுதெல்லாம் இவைகளை இழக்கின்ற மன பக்குவத்தை நீர் எங்களுக்கு தந்திருட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தூய ஆவியானவரே, நீர் எங்களோடு கூட இடைப்பட்டதற்காக மீண்டும் நன்றி செலுத்தி உம்முடைய அன்பின் பாதங்கள் அனைவரையும் தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து உமக்கே துதிக்கான மகிமை செலுத்தி மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வேண்டுகிறோம். அன்பின் நல்ல கடவுளே, ஆமென். ஆண்டுடைய வார்த்தையை கேட்ட நம் அனைவரும் இணைந்து நம்முடைய விசுவாசத்தை நம்முடைய திருச்சபையின் வழிபாட்டு நூலில் 17வது பக்கத்தில் இருக்கின்ற அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் மூலமாக இணைந்து ஏறெடுப்போம். Let us affirm our faith through the Apostles' Creed. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உட்பவித்து பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோர்ந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுள் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென்.
திருச்சபைக்கான அறிவிப்புகளை நாம் இப்பொழுது கேட்போம். Praise God. Greetings to you all in the name of our Lord Savior Jesus Christ. Those who are watching this service through online. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் இந்த ஆராதனை இணையதளத்தின் மூலம் பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் யாவரையும் சபையின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். கடந்த வாரம் நாம் அறிவித்தபடி நமது ஆலய அங்கத்தினர்கள் காணிக்கைகளை இணையதளத்தின் மூலம் பே பண்ணலாம் என்று சொல்லியிருந்தோம். அதன்படி நாம் வங்கி கணக்குகளை வங்கி கணக்கு எண் IFSC கோட் நம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நெட் டிரான்ஸ்ஃபர் கூகுள் பே பண்ண முடியாதவர்கள் ஆயர் செயலர் பொருளரை அணுகலாம். உங்கள் அழைப்பிற்கு இணங்கி நமது ஆலய பணியாளர் உங்கள் இல்லங்களுக்கு ஒரு பதிவேட்டோடு வருவார். அந்த பதிவேட்டில் உங்கள் பெயர் காணிக்கை விவரங்களை எழுதி கையெழுத்திட்டு அனுப்பும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அவர் வரும் பொழுது முகக்கவசம் அணிந்து கையுறை போட்டு கிருமி நாசினி பயன்படுத்தி தான் வருவார். அதனால் பயப்படாமல் அவரிடம் கொடுத்து அனுப்பும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நமது அங்கத்தினர்கள் ஒரு சில பேர் காணிக்கைகள் கொடுத்து வருகிறீர்கள். அதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். காணிக்கைகள் கொடுத்த பிறகு நீங்கள் பொருளரை அனுப்பி அதை உறுதிப்படுத்திக் கொள்ளும்படியும் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நமது ஆலய பயன்பாட்டிற்கென்று ஒரு அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டர் தேவை என்று கடந்த வாரம் அறிவித்தோம். அதனுடைய ஒவ்வொரு பார்ட்ஸ், மானிட்டர், CPU, கிராஃபிக்ஸ் கார்டு அண்ட் அதை வைக்கக்கூடிய கம்ப்யூட்டர் டேபிள், இதை ஒவ்வொரு பொருளாக நான் உதவுகிறேன் என்று நீங்கள் விருப்பப்படுவீர்களான ஆயர் செயலர் பொருளரை அணுகும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அது நம்ம ஆலய முக்கியமான ஆராதனைகளுக்கு லைவ் ஸ்ட்ரீமிங் ரெக்கார்டிங்ஸ் இணையதளத்தின் மூலமாக இப்பொழுது நாம் செய்து கொண்டிருக்கிறபடி இணையதளத்தின் மூலமாக எடிட் பண்ணி அப்லோட் பண்ண நமக்கு அது உதவியாக இருக்கும். நமது congregation members, those who wants to sponsor for new advanced computer which can be used to a special church program for live streaming recording, and especially the service is being uploading and editing to online, kindly sponsor for the computer, even to sponsor for the parts like CPU, monitor, keyboard, mouse and graphics card, computer table, which also be appreciated. பைபிள் ரீடிங்ஸ் வீடியோ எடுத்து இந்த வாரத்தில் இந்த ஆராதனைக்காக அனுப்பின உங்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆராதனை எடிட் பண்ணி கொடுத்த மிஸ்டர் கென்சன் அவர்களுக்கும் சபையின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வாரத்தில் பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் காணுகின்றவர்கள் இன்று 5ஆம் தேதி C.P. Justin Dev, Mrs. C. Nandini, 6ஆம் தேதி Mr. C. Ebenezer Sujat, Mr. C.A. Prabhakar, Mr. Selvin Paul Emmanuel, Mr. Benjamin S. Bhaskaran, 7ஆம் தேதி Mr. D. Samuel Raj, Mr. C. David Robinson, 8ஆம் தேதி Mrs. J. Maria Chitra, Mr. Sahaya Raj, 10ஆம் தேதி Mrs. Hepzibah Selvaraj, Mrs. Joshiba Godwin Daniel, Mrs. Bakiyam Paul, Mr. Khalid Jefferson, 11ஆம் தேதி Miss R. Angel and Jessie Florence, Mrs. Annette Jamila, Mrs. P. Jemiba John Benish Raj, A.L. Paul Brightson, Mrs. M. Sumalata. இந்த வாரத்தில் திருமண நாட்களை காணுகின்றவர்கள் 5ஆம் தேதி Mr. Paul Pannirselvam and Mrs. Juliet Margaret, Mr. B. Ravi Charlie and Mrs. Chitra Ravi. 6ஆம் தேதி Mr. I. Dhanasingh Deva Asirvadam and Mrs. Rosanna. 8ஆம் தேதி Mr. Y. Samuel Kennedy and Mrs. A. Flory Rosler. 9ஆம் தேதி Mr. G. Solomon and Mrs. Jevamala Solomon, Mr. V. Shantakumar and Mrs. I. Chitra Jabarani. 10ஆம் தேதி Mr. Emmanuel Jyoti and Mrs. Nithya Jiva Emmanuel. 11ஆம் தேதி Mr. N. Stephen Mutharaj and Mrs. இன்பராணி ஸ்டீஃபன். ஆண்டவர் தாமே இந்த வாரத்தில் பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் காணுகின்ற நம் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. May the Lord shower his richest blessings upon these brothers, sisters and children, those who are celebrating the birthdays and wedding anniversaries in this way. Thank you. கர்த்தாவே யுக யுகமாய் எம் துணையாயினீர். நீர்
ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, மகிழ்வான இந்த புதிய வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் காணுகின்ற எங்களுடைய திருச்சபையின் அன்பர்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த ஆண்டு முழுவதும் அவர் வாழ்விலே நீங்கள் செய்த அனைத்து நன்மைகளுக்காக போற்றுகிறோம். இந்த புதிய ஆண்டையும் ஆசீர்வதித்து இதை போன்ற அநேக சிறப்பான நாட்களை தங்கள் வாழ்வில் அவர்கள் கண்டு தொடர்ந்து உங்கள் திருப்பெயரை மாட்சிப்படுத்துவதற்கு உதவி செய்யும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வேண்டுகிறோம் அன்பின் நல்ல கடவுளே, ஆமென். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, மீண்டும் உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய பேர் அருளினாலே நாம் தொடர்ந்து பாதுகாக்கப்பட்டு வருகிறோம். அதற்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து இந்த சூழல்கள் மாற்றப்படவும் கடவுளிடத்திலே நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். சிறப்பாக இந்த கொரோனா வைரஸினுடைய பாதிப்புகள் நிமித்தமாக ஊரடங்கு உத்தரவிலே நாம் இருப்பதினாலே நகர்ப்புறங்களில் இருக்கின்ற வழிபாட்டு மனைகள் திறக்கப்படுவதற்கான தெளிவான வழிநடத்துதலுக்காக நாம் காத்திருக்கிறோம். எனவே அதுவரையிலும் நாம் இணையதளத்தின் வழியாக இந்த வழிபாடுகளில் ஈடுபடுவதற்கு கடவுள் நமக்கு தொடர்ந்து அருள் தருவாராக. அவனமாக நம்முடைய திருச்சபையின் தேவைகளுக்காக உங்களை அணுகின பொழுது பலர் உங்களுடைய சந்தா காணிக்கைகளையும் பிற காணிக்கைகளையும் நம்முடைய ஆலய வங்கி கணக்கிலே செலுத்தி வருகிறீர்கள். உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களில் இன்னும் பலர் ஆலய பணியாளர் உங்களை சந்தித்து அந்த காணிக்கைகளை பெற்று பொருளிடத்திலே ஒப்படைக்கிறார். இப்படி திருச்சபையின் தேவைகளிலே நீங்கள் உதவுவதை குறித்து அதிக மகிழ்கிறோம். கடவுளை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சிறப்பாக ஆலய பணியாளர் உங்களை சந்திக்கின்ற பொழுது இந்த கொரோனா வைரஸினுடைய பாதிப்புகளின் மத்தியிலே அதிக கவனத்தோடு அதை கையாள வேண்டும் என்று சொல்லி அவர் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார். உங்களுடைய இல்லங்களை அவர் வந்து சந்திக்கின்ற பொழுதும் நீங்களும் அந்த பாதுகாப்பை உறுதி செய்யும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். அவனுமாக நம்முடைய திருச்சபையின் பயன்பாட்டிற்காக குறிப்பாக இந்த இணையதள வழிபாடுகள் எதிர்காலத்திலே நம்முடைய வழிபாடுகளை நேரலையிலே இணையேற்றம் செய்வதற்கும் தொடர்ந்து நம்முடைய அலுவலக தேவைகளுக்காகவும் ஒரு கணினி நாம் வாங்க திட்டமிட்டிருப்பதினாலே அதை வாங்கித்தர விரும்புகின்றவர்கள் இல்லை என்றால் ஒரு சில பொருட்களை வாங்கித்தர விரும்புகின்றவர்கள் அதனுடைய வாய்ப்புகளை குறித்து ஆயரிடத்திலோ செயலர் பொருளரிடத்திலே நீங்கள் அணுகும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். மிக விரைவாக இந்த சூழல்கள் மாற்றப்பட்டு நாம் கடவுளுடைய சன்னிதானத்தில் வந்து தொழுது கொள்கின்ற வாய்ப்பை கடவுள் நமக்கு ஏற்படுத்தி தரும்படியாக தொடர்ந்து நம் அனைவருடைய பாதுகாப்புக்காகவும் ஆண்டவரிடத்தில் நாம் மன்றாடுவோம். ஆண்டவர் நம் அனைவரையும் பாதுகாத்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். நாம் ஜெபம் செய்வோம். நம்முடைய வழிபாட்டு நூலிலே 18வது பக்கம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். ஆண்டவரே, உமது இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும், உமது ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். ஆண்டவரே, எங்களை ஆளுபவர்களை வழிநடத்தும், அவர்களுக்கு பரத்திலிருந்து வரும் ஞானத்தை கொடுத்தருளும். உடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தரப்பியும், நீ தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். ஆண்டவரே, உமது ஜனத்தை ரட்சியும், உம்முடைய சுதந்திரத்தை ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை தந்தருளும். தேவரீரே அல்லாமல் உலகத்தை ஆளுகிறவர் ஒருவரும் இல்லை. கடவுளே, எங்கள் இருதயங்களை சுத்திகரியும். பரிசுத்த ஆவியை எங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதேயும். கடவுளுடைய சமாதானத்திற்காக நாம் ஜெபிப்போம். சமாதானத்திற்கு காரணரும் ஏக சிந்தையை விரும்புகிறவருமாகிய கடவுளே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுயாதீனம். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கிற அடியாராகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தங்களும் நின்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றியருளும். ஆமென். கடவுளுடைய கிருபைக்காக நாம் மன்றாடுவோம். சர்வ வல்லமையில் நித்திய கடவுளே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் வழிநடத்தி வந்த எங்கள் பரமபிதாவே ஆகிய ஆண்டவரே, இந்நாளிலும் மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்வித மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாயிருக்கிறதை எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உம்முடைய ஆளுகையினாலே நடத்தியருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். நாம் அனைவரும் ஒன்றிணைந்து நம்முடைய வழிபாட்டு நூலின் 21வது பக்கத்தில் இருக்கின்ற பொதுவான தோத்திர ஜெபத்தை இணைந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே,
சர்வ ஜீவ தயாபர பிதாவே, அபாத்திரரான உமது அடியாராகிய எங்களுக்கும் மற்றெல்லா மனிதருக்கும் தேவரீர் அருள் செய்த பற்பல கிருபைக்காகவும் அன்புள்ள தயவுக்காகவும் நாங்கள் மிகுந்த தாழ்மையோடும் முழு இருதயத்தோடும் உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். தேவரீர் எங்களை சிருஷ்டித்ததற்காகவும் காப்பாற்றுவதற்காகவும் இம்மைக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் துதிக்கிறோம். விசேஷமாய் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உலகத்தை மீட்டுக் கொண்ட விலைமதியாத உமது அன்புக்காகவும் கிருபையின் எத்தனங்களுக்காகவும் மகிமை அடைவோம் என்கின்ற நம்பிக்கைக்காகவும் உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையாய் நன்றி அறிந்த இதயம் உள்ளவர்களாய் இருக்கவும் எங்களை உமது ஊழியத்திற்கு ஒப்புக் கொடுத்து எங்கள் வாழ்நாள் எல்லாம் உமக்கு முன்பாக பரிசுத்தமும் நீதியும் உள்ளவர்களாய் நடக்கவும் எங்கள் வாக்கினாலே மாத்திரமல்ல எங்கள் நடக்கையினாலேயும் உம்முடைய புகழை பிரஸ்தாபப்படுத்தவும் தேவரீர் செய்த உபகாரங்கள் எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ளும் உணர்வை எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் தேவரீருக்கும் பரிசுத்த ஆவிக்கும் எல்லா மேன்மையும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமென். இத்தருணத்திலே ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வ வல்லமையுள்ள கடவுளே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும்பொழுது அவர்கள் கேட்கிறவைகளை அருள் செய்வேன் என்று வாக்குறுதி இருக்கிறீரே. கர்த்தாவே, உமது அடியாராகி எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளும். ஆமென். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய பேர் அருளினாலும் இரக்கத்தினாலும் இந்த புதிய மாதத்தின் முதல் ஞாயிறு அன்று நாங்கள் இணையதள வழிபாட்டிலே உம்மை வழிபடுவதற்கு நீர் அருள் செய்தீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சிறப்பாக இந்த ஞாயிற்றுக்கிழமையை உக்ரானத்துவ ஞாயிறாக அனுசரிக்க நீர் எங்களுக்கு அருள் செய்தீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் சிந்தித்த சிந்தனைக்கேற்ப நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற அனைத்தும் உம்முடையது. உம்முடைய கரத்திலே வாங்கியிருக்கின்ற நாங்கள் பொறுப்போடு அதை பாதுகாத்துக் கொள்ள பிறர் நலனுக்காக பயன்படுத்த வேண்டும் என்கின்ற அறைகூவலை நீர் எங்களுக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய பொறுப்புகளிலே ஆண்டவரே, எங்களுடைய பொருளிலே, எங்களுடைய பொழுதுகளிலே எப்பொழுதும் நாங்கள் உக்ரானத்துவத்தோடு கூட செயல்பட வேண்டும் என்பதை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். அதனை நாங்கள் நிலைத்திருப்பதற்கு நீர் எங்களுக்கு அருள் தாரும். குறிப்பாக இந்த புதிய மாதமானது எங்கள் அனைவருடைய வாழ்விலும் ஆண்டவர் நிறைவான ஆசீர்வாதத்தையும் பாதுகாப்பையும் தந்துள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குறிப்பாக இந்த கொரோனா வைரஸினுடைய பாதிப்புகளிலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற நோயாளிகளுக்காக ஜெபிக்கிறோம். மிக விரைவாக அவர்கள் நலம் பெறுவதற்கு நீர் உதவி செய்யும். பல இடங்களிலே, பல மாவட்டங்களிலே, பல மாநிலங்களிலே, உலகத்தின் பல நாடுகளிலே தொடர்ந்து அதிதீவிரமாக பரவி கொண்டிருக்கிற இந்த தொற்றினுடைய பாதிப்பு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரப்படுவதற்கு நீர் உதவி செய்யும். ஆண்டவரே, இதை தடுப்பதற்கான பல முயற்சிகளை அரசாங்கங்கள், மருத்துவர்கள், மருத்துவ பணிகளில் ஈடுபடுகின்ற அனைவரும் மேற்கொள்கின்ற பொழுது உங்களுடைய நிறைவான அருளையும் வழிநடத்துதலையும் பாதுகாப்பையும் நீர் அவளுக்கு உறுதி செய்து தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். மிக குறிப்பாக பொது பணிகளிலே ஈடுபடுகின்ற, மிக குறிப்பாக மருத்துவ பணிகளில் ஈடுபடுகின்ற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தம்முடைய பாதுகாப்பை உறுதி செய்யும். அவர்களுடைய குடும்பத்தையும் கடவுள் நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, மிக விரைவாக இந்த சூழல்கள் மாற்றப்படுவதற்கு நீர் உதவி செய்யும். உம்முடைய சமூகத்தில் வந்து நாங்கள் தொழுது கொள்வதற்கான வாய்ப்பை நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். மீண்டும் உடைய திரு சன்னிதானத்திலே நாங்கள் ஒன்று கூடுகின்ற வரையிலும் உடைய விலகாத பிரசனமும் பாதுகாவலும் எங்கள் அனைவரையும் பாதுகாத்து ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அவனமாக எங்களுடைய நாட்டின் எல்லை பகுதிகளில் இருக்கின்ற ஆண்டவரே சமாதான குலைச்சல்களை மாற்றி இரு நாடுகளுக்கிடையே நல்ல சமாதான ஒப்புரவை நீர் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். பல இடங்களிலே ஆண்டவரே பல அநீதிகள் இழைக்கப்படுகின்ற இந்த சூழல்களிலே கடவுளுடைய நீதியை நிலைநாட்டி ஒவ்வொருவருக்கும் வேண்டிய பாதுகாப்பை நீர் தந்திட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். சமீபத்திலே சாத்தான் குலத்திலே ஏற்பட்ட அந்த ஆண்டவரே காவல்துறையினால் ஏற்படுத்தப்பட்ட அந்த படுகொலையினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற அந்த குடும்பத்திற்கு நீருடைய அருளையும் நீதியையும் உறுதி செய்து தர வேண்டும் என்று நாங்கள் உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். இதிலே தீமை செய்த அனைவரும் ஆண்டவரே நீதிக்கு உட்படுத்தப்பட நீதியான கடவுள் நீதியை நிலைநாட்டுவதற்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம். மீண்டும் எங்கள் அனைவரும் அன்பின் பாதங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வழிபாட்டும் நிறைவான பிரசனம் எங்களோடு எங்களை ஆசீர்வதித்ததற்காகவே துதிக்கிறோம். மீண்டும் சமூகத்தில் நாங்கள் ஒன்று கொடுக்கின்ற வரையிலும் உடைய பிரசனம், உடைய பாதுகாவலும் ஆசீர்வாதமும் எங்கள் அனைவரையும் பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வேண்டுகிறோம். அன்பின் நல்ல கடவுளே, ஆமென். ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவற்றின் நிறைவான பாதுகாப்பும் ஆசீர்வாதம் வழிநடத்த நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலமும் நீடித்து நிலைத்திருந்து காப்பதாக. ஆமென்.
Jesus himself is nigh. Wake, my brothers, wake. Hark, 'tis the watchman's cry. Wake, my brothers, wake. Jesus himself is nigh. Wake, my brothers, wake. Sleep is for the sons of men. Wake, my brothers, awake. Call each awakening band. Watch, my brothers, watch. Clear is our Lord's command. Watch, my brothers, watch. Be ye as men that wait. Wake, my brothers, awake. Hear we the shepherd's voice. Pray, my brothers, pray. Would ye his heart rejoice? Pray, my brothers, pray. Even though he tarry late, wake, my brothers, awake. Wake, my brothers, awake. Wake, my brothers, awake. Awake. Awake, my brothers, awake. அனைவரும் இணைந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. இறை சமாதானமும் பாதுகாவலும் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலம் நிலைத்திருப்பதாக ஆண்டவருடைய திருப்பெயரிலே. ஆமென். அனைவருக்கும் தோத்திரம். கடவுள் நம்மை தொடர்ந்து நிறைவாக பாதுகாத்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். Hark, 'tis the watchman's cry. Wake, my brothers, wake. Jesus himself is nigh. Wake, my brothers.